வணக்கம். இந்த வீடியோவில் புளி சாத பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 20 காஞ்ச மிளகா நம்ம காம்போடு போட்டு வறுத்துக்கலாம். காம்பு எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் வெளில வந்து ரொம்ப நெடியாயிடும். ஒரு மிதமான சூட்டில் நம்ம எண்ணெய்லாம் விடாமல் ட்ரைவாகவே வறுத்துக்கலாம். இது வந்து புளி தொக்குக்குள்ளே கலக்கக்கூடிய ஒரு பொடி. இப்போ இந்த மிளகாய் வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இதில் ஒரு அரை கப்பு தனியா சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம். தனியா நல்லா படப்படன்னு பொரியும் போது தனியாவை ஆற வச்சிடலாம். தனியா இந்த அளவுக்கு வறுபட்டதும் நம்ம இதை வந்து ஒரு தனியாக ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். அந்த மிளகாய் கூடையே நம்ம போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். இதுவும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா ஆற வைக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு அருமையான சுவையும் நல்ல வாசனையும் கொடுக்கும் புளி சாத பொடிக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த புளி சாத பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம புளி தொக்கு பண்ணி அதில் இந்த பொடி போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த புளி சாத பொடியை காரக்குழம்புலாம் வைக்கும் போது ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா இன்னும் அருமையான வாசனையோட காரக்குழம்பு நல்லாயிருக்கும். 2 கப் சாதத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு புளி சாத பொடி எடுத்துக்கலாம். எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலை ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளி தொக்கு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த புளி காய்ச்சல் எப்படி செய்கிறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். புளி சாத பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.